பப்ளிக் எக்ஸாம் ஃபீஸ் 500 ரூபாய் கட்ட நாளைக்கு கடைசி தேதி. நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கொண்டாடலன்னா ஸ்கூலுக்கு வர வேண்டான்னு வாத்தியார் சொல்லிட்டார். 10வது படிக்கும் முத்துப்பாண்டி தன் அம்மா முனியம்மாவிடம் சொன்னான். முனியம்மா வருத்தத்தோடு காலண்டரை பார்த்தாள். இன்று தேதி 20. 1ஆம் தேதி வராமல் அவள் ஒன்றும் செய்ய முடியாது. அவள் 3 வீடுகளில் வேலை பார்க்கிறாள். 2 வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கியாகிவிட்டது. 3வது வீட்டு எசமான் வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாதென்று கராராக சொல்லியிருந்தார். அவள் கணவன் குடிகாரன், திருடனும் கூட. இப்போது ஜெயிலில் இருக்கிறான். வெளியில் வர 6 மாதமாகும். ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகாரமாக இருக்கப் போவதில்லை. அவனுக்கும் சேர்த்து அவள்தான் செலவு செய்ய வேண்டும். ஒரே மகன் முத்துப்பாண்டி. படிப்பில் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்குகிறான். அவனாவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடுபடுகிறாள். ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கே போய்விடுகிறது. மீதியில் வீட்டுச் செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது. நாளைக்குள் கட்ட வேண்டிய எக்ஸாம் ஃபீஸ் 500 ரூபாய் கட்டாவிட்டால் அந்த வாத்தியாரும் என்ன செய்வார்? பாவம், அவருக்கும் கடமை என்ற ஒன்று இருக்கிறதே என்று முனியம்மாவிற்கு தோன்றியது. அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை. இந்த பாழா போன மனுஷன் மட்டும் ஒழுங்காயிருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று விரக்தியுடன் வாய்விட்டு சொன்னாள். பெண்ணாக பிறந்து விட்டாளே. முத்துப்பாண்டி இந்த கால குழந்தைகளுக்கே உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா வேண்டாமா? அதை சொல்லு முதல்ல. முனியம்மா பெருமூச்சு விட்டாள். வேறு வழியில்லை. அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த 3வது வீட்டுக்கார எசமானைத்தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனிடம் தந்து நாளைக்கு ஃபீஸ் கட்ட அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். 2 வருஷமாய் அவர் வீட்டில் வேலை பார்க்கிறாள். இந்த ஒரு உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும். அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அந்த அம்மாள் ஊருக்கு போயிருக்கிறாள். இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவிவிட்டு வர வேண்டும். எதற்கும் பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று முடிவு செய்து முனியம்மா அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள். போகும்போதே முத்துப்பாண்டி கேட்டான். அந்த ஆளு தரமாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது? வாயை மூடிக்கிட்டு வாடா. போறப்பவே அபசகுணமாய் பேசாதடா. அந்த வீட்டு சொந்தக்காரர் வராந்தாவில் உட்கார்ந்து அவர் நண்பர் ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்தார். அவள் முத்துப்பாண்டியை கூட்டி வந்ததை பார்த்தவுடனேயே அவர் முகம் சுழித்தார். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு? இல்லை எசமா, சும்மா ஒரு ஓரமாக உட்கார்ந்துக்குவான், குறும்பு செய்ய மாட்டான். வேண்டா வெறுப்பாய் அவர் தலையசைத்தார். சமையல் அறையில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் அந்த வீட்டுக்காரர் தண்ணீர் குடிக்க உள்ளே வந்தார். தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல முனியம்மா கேட்டாள். எசமா, ஒரு சின்ன உதவி. என்ன? அட்வான்ஸாக ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட நாளைக்கு கடைசி நாள். ஆமாம், உன் பையன் படித்து கலெக்டராக போகிறான். நான் முதல்லையே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அட்வான்ஸுன்னு கடனுன்னு எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு. அவர் நிற்காமல் சப்தமாக சொல்லிக்கொண்டே போய்விட்டார். முனியம்மாவிற்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது. பெரிய பங்களாவில் வசிக்கிற அந்த மனிதருக்கு மனம் சிரித்திருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரம் கழுவி முடித்தாள். மகனை அழைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். போகிற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்ட போது முத்துப்பாண்டி கேட்டான். அழறியாமா? இல்லடா, கண்ணில் தூசி. நீ எதுக்கும்மா கவலைப்படுற? இதை பாத்தியா என்ற முத்துப்பாண்டி 500 ரூபாய் தாளொன்றை அவளிடம் காண்பித்தான். முனியம்மா திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டாள். இது எங்கடா கிடைச்சது? அந்த வீட்டில் கீழே கிடந்தது. அந்த ஆளுக்கு தெரியாமல் அதை எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிட்டேன். முனியம்மா அந்த இடத்திலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்து, இது என்னடா திருட்டு பழக்கம்? எப்போ இருந்து ஆரம்பிச்சது? அப்பன் புத்தி அப்படியே வந்துருச்சா உனக்கு? ஏழையா இருந்தாலும் கௌரவமாக பிழைக்கணும்னு தானடா இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்ன காரியம் செய்திருக்க? அப்படியே திரும்பி மகனை தரவென்று இழுத்து அந்த வீட்டுக்கு சென்றாள். இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசிக்கொண்டுதான் இருந்தார். அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார். என்ன?
என் மகன் தெரியாத்தனமா தப்பு செய்துட்டான் எசமா. உங்க வீட்டில் கீழே விழுந்து கிடந்ததான் இந்த 500 ரூபா. அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அவள் அந்த 500 ரூபாயை அவரிடம் நீட்டினாள். அவர் முத்துப்பாண்டியை சுட்டெரிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே 500 ரூபாய் தாளை வாங்கினார். உன் புருஷன் பிக் பாக்கெட்டு, அதனால வேலையில சேர்த்துக்க வேண்டான்னு அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க. இன்னைக்கு உன் பையனும் அதையே செய்திருக்கான். வார்த்தைகள் சுட்டெரிக்க முனியம்மா துடித்து போனாள். அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன் இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகையாக வந்தது. என்ன ஏசம்மா, குழந்தை ஏதோ தெரியாதனமாய் செய்ததை இப்படி சொல்றீங்க? அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டேனல்ல. அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார். கோபத்துடன் சொன்னார், நீயா கொண்டு வந்து கொடுத்துருக்கலன்னா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும். திருட்டுத்தனம் செய்யலாமாம். நான் அதை சொல்லக்கூடாதாம். இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம். நாளையிலிருந்து நீ வேலைக்கு வராதே. முனியம்மா கூனி குறுகி போனாள். என்ன மனிதர் இவர்! ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு 1000 வீடு என்று எண்ணியவளாக சொன்னாள். சரி எசமா, நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரல. இந்த 25 நாள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுத்துடுங்க, போயிடுறேன். வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை செய்யாமல் செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது. முதலில் என் வீட்டில் என்ன எல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா தரமாட்டேன் என்றார். மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தாள் முனியம்மா. அவர் அவளை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தார். பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரை நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தாள் முனியம்மா. ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறெங்கோ பார்த்தபடி இருந்தார். ஏழைக்கு யாரும் துணையில்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது. ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். முத்துப்பாண்டி முகத்தை உர்ரென்று வைத்திருந்தான். அவன் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல தெரிந்தது. அவளால் அதை தாங்க முடியவில்லை. அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையைக் கண்டு மகன் எள்ளி நகைப்பது போல் இருந்தது. மனம் வலித்தது. சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பர். அவர்கள் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. பயத்துடன் முனியம்மா பார்த்தாள். அந்த வீட்டுக்காரரின் நண்பர் காரில் இருந்து இறங்கினார். அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது. தலை குனிந்து நின்றாள். அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார். பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்று திறந்திருக்காங்க இல்லையா, அது என்னோடது தான். அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில் காண்பி. உனக்கு நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க. நான் சொல்லி வைக்கிறேன். அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. அந்த கார்டை வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தாள். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் 3 மாடி கட்டிடம். 500 பேருக்கு மேலே வேலை செய்கிறார்கள். நல்ல சம்பளம். அந்த வழியாக போகும்போதெல்லாம் அண்ணாந்து பார்த்திருக்கிறாள். அதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார், நாணயமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம்மா. ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு. பல ஊர்களில் தொழில் செய்கிற என்னோட அனுபவம் இது. பணத்தேவை இருக்கிறப்பவும் எடுத்தது மகன் என்றும் பார்க்காம அந்த பணத்தோட திரும்பி வந்த பாரு. உன்ன மாதிரி ஒரு நாணயமான வேலையாள் கிடைக்கணும்னா 1000ல் ஒருத்தர் தேர்றது கூட கஷ்டம். நாளைக்கு கண்டிப்பா வா சொன்னவர் சட்டை பையிலிருந்து 2 500 ரூபாய்களை எடுத்து அவள் கையில் திணித்தார். ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே, அதுக்கு வச்சுக்கோ. எதிர்பார்க்காமலே நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்தில் அவர் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்திவிட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது.